ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நிதீஷ் மதீஷ் ரூம்குள்ளே இருக்கிற கபோர்டு க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்கலாம். இது எப்போவுமே பார்த்திங்கன்னா வருஷத்தில் 2 டைம் இவங்க கபோர்டை க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா குட்டி ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரம் களைச்சிருவாங்க. அது இப்போ மதிக்குட்டி இல்லாதனால நிதீஷில் மோஸ்ட்லி நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். அதனால் அவ்வளோ சீக்கிரம் நான் நீட்டாக வச்சுருந்தேன் அப்படின்னா கபோர்டு ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும். இது வெக்கேஷன் முடிச்சுட்டு ஒன்றா க்ளீன் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஓணத்துக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணுவேன். எப்போது வெக்கேஷனில் ட்ரெஸ் எடுப்போம், அப்படி இல்லைன்னா ஓணத்துக்கு ஊருக்கு போகையில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அது வருஷத்தில் பார்த்திங்கன்னா அது 2 டைம் மாற்றி அடுக்கலை அப்படின்னா அந்த குட்டீஸ் துணி சீக்கிரம் பத்தாமல் போயிடுது. அதனால் பத்தாத துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு புதிய துணியெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வைக்கிறது தான் வருஷத்தில் 2 தடவை இதுதான் வேலை. அது குழந்தைங்க துணி மட்டும் எப்படி தான் சீக்கிரம் பத்தாமல் போயிடுது. இப்போ தான் எடுத்த மாதிரி இருக்குது, ஆனால் அது ஒன்றுமே இருக்காது. கலரோ இல்லை டேமேஜோ அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது, ஆனால் சீக்கிரம் பத்தாமல் போயிடுது. அது எங்களது மதிக்குட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெஸ்ஸு வீணாக போயிடும். கொஞ்ச நாளைக்கு தான் போடுவான், அப்புறம் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு போயிடுறாங்க. ஈவினிங் கொஞ்சம் நேரம் அதுவும் டியூஷனுக்கு இந்த மாதிரி போட்டு போகிறது தான். அதுக்கப்புறம் பெரும்பாலும் வெளியிலேயே போகாதனால இப்போ நம்ம ஊரில் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு போவோம். ட்ரெஸ் நிறையா தேவைப்படும். இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கேயாச்சும் கோவிலுக்கு போனாலோ இல்லை ஏதாச்சும் அவுட்டிங் எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு நிறைய வேஸ்ட்டாகவே தான் போகிறது. அது நான் என்ன பண்ணுவேன், இந்த பத்தாத ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ஊருக்கு போகையில் கொண்டுட்டு போய் அம்மாட்டையோ இல்லை அத்தைகிட்டையோ கொடுத்துட்டேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா நல்ல ட்ரெஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த ஃபேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கும், சீக்கிரம் பத்தாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரி ஏன்னு சொல்லிட்டு நான் ஊரில் கொண்டுட்டு போய் கொடுத்துருவேன். வேஸ்ட்டாக ஏன் போகுது, அவங்கனாச்சும் போடட்டும் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணேன், கபோர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டேன். சரி அதில் ஆகிறதெல்லாம் எடுத்துட்டு ஆகாதெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சிடலாம். இனி அடுத்து ஓணத்துக்கு ஊருக்கு போகையில் கொண்டுட்டு போய் அங்கே செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்ன அங்கே கொண்டுட்டு போனால் பார்த்திங்கன்னா 2 திட்டு தான் கிடைக்கும். எங்கே கொண்டுட்டு போனாலும் சரி, ஏன் தான் இப்படி காசை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சத்தம் போடுவாங்க. பசங்களுக்கு எடுக்கையிலேயே கரெக்டு சைஸில் எடுக்கிறது, அது சீக்கிரம் பத்தாமல் போயிடுச்சுன்னு கொண்டாந்து கொடுத்துட்றீங்க அப்படின்னு தான் சத்தம் போடுவாங்க. இருந்தாலும் என்ன செய்கிறது, சிலப்போ என்ன பண்ணுவேன், இங்கேயே யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருவேன். ஏன்னா அந்த திட்டிலிருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே மோஸ்ட்லி நம்ம யாரை போய் கேட்கலாம், நம்ம ஊர்லேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. இங்கே பார்த்திங்கன்னா யாரை போய் கேட்குறது அப்படின்ட்டு நான் அவங்களா கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் கொடுப்பேன். நானாக போய் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது வேணுமா அப்படின்லாம் கேட்க மாட்டோம். அதனால் சரி திட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கொண்டு போய் கொடுத்துட்றது. அதுவும் அந்த ட்ரெஸ்ஸு போடையிலாம் சொல்லுவாங்க, இங்கே பாரு எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு, இப்படி தொலைச்சி போட்டிங்க அப்படிம்பாங்க. அதனால் சரி அந்த குழந்தையனாச்சும் போடட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் கொடுத்துருவோம். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸு, செப்பல், ஷூவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் பத்தாமல் போயிடுது. அதையெல்லாம் கொண்டுட்டு போய் ஊரில் தான் கொடுப்போம். இப்போ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் நிதிக்குட்டிக்கு நல்லா பெருசாகவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அப்படிங்கையில போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், அவனுமே கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறது தான் இப்போ மோஸ்ட்லி அவன் விரும்புகிறான். அப்புறம் எனக்கு எப்போவுமே இந்த குழந்தைகளுக்கு ஸ்லீவ்லெஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்லீவோடு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காட்டன் ஷர்ட்டு மட்டும்தான் ஸ்லீவோடு எடுப்பேன். பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாகவே தான் இருக்கும். மதிக்குட்டிக்கும் சரி நிதிக்குட்டிக்கும் சரி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஸ்லீவ்லெஸ் போட முடியும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நாம் எடுத்தே கொடுத்தாலும் குழந்தைங்க போட மாட்டாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் அறிவாகிற வரைக்கும் ஸ்லீவ்லெஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு பெரும்பாலும் ஸ்லீவ்லெஸ்ஸே தான் நான் எடுத்துகிட்ருப்பேன். அப்படி தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் களைச்சிட்டு, அதுவும் ஒன்று ஒன்று இந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆனால் அப்பவும் போட்டுட்டு தான் இருந்தான். இது இருந்தாலும் இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்ட்டு தான் அது எல்லாத்தையுமே தனியாக பிரித்து வச்சுட்டு இதையும் எல்லாம் செட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே, ஏன்னா நாம் இப்போ கபோர்டை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டாவே அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற துணி வைக்கிற லெவலே வேறு. கொண்டாந்து அங்கே வச்சு அதை க்ளீன் பண்ணுறதுனாச்சு இல்லை, அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு செட்டு, இங்கே ஒரு செட்டு, நிக்கர் தனியாக, பேண்ட்டு தனியாக, ஷர்ட்டு தனியாக அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா வெக்கேஷனுக்கு ஊருக்கெல்லாம் போகிறப்போ 4 செட் எடுத்துகிட்டு போவேன். அங்கே 2 போட்டு வந்துடுவேன், மறுபடியும் இங்கே கொண்டு வருவேன், மறுபடியும் கொண்டாந்து வைப்பேன். அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக போயிடுச்சு.
அப்புறம் இப்போலாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு டிஷர்ட்லாம் எப்போவுமே ஃப்ரண்டில் தான் வந்து டிசைன் அதிகமாக இருக்கும். இப்போ வர்றதுலாம் பார்த்திங்கன்னா பேக்கில் தாங்க டிசைன் அதிகமாக இருக்குது. இவங்களும் பசங்களுக்கு ஏற்கனவே ஒரு மாடலும் கிடையாது. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அப்படி இருந்துச்சு. சரி அதுவும் இப்போ லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயும் 2, 3 எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் இப்போ ஊருக்கு போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே நிதிக்குட்டிக்கு வந்து கரூரில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 180 சொல்லி பனியன் நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. அதனால் சரின்ட்டு அப்போது 2, 3 பனியன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் 1 மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். 2 போட்டுட்டான். வெக்கேஷன்லேயே பார்த்திங்கன்னா போட்டுட்டான். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அப்படி இப்படின்னு போட்டுட்டான். நான் எப்போவுமே வீட்டில் வந்து ஸ்டாக் புதுசு வச்சுருப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ஆடி 18 வருது. அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு புதுசு போடணும். ஆனால் ஸ்கூல் இருக்கும். இங்கே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அம்மா ஃபோன் பண்ணையிலலாம் கேட்பாங்க, பேரனுக்கு புது ட்ரெஸ் இருக்கா? எடுத்து வச்சுருக்கீங்களா? அப்படின்னு. அதனால் அவங்களுக்காகவே பயந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு எப்போவுமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு செட்டு புதுசு ஸ்டாக் வச்சுருப்பேன். அப்படி இல்லைனாலும் நிக்கர் மட்டும்னாச்சும் புதுசாக போட்டு விட்டு அம்மாச்சிகிட்ட சொல்லிடுறா, புது ட்ரெஸ்ஸு போட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அதுதானேங்க ஒரு ஆசையே. இந்த மாதிரி நோம்பி இதுக்கெலாம் வந்து புது ட்ரெஸ் கொடுக்கணும், புது ட்ரெஸ் எடுக்கணும், பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே விரும்புவாங்க. அதனால் எப்போவுமே நான் வந்து ஸ்டாக் வச்சுருப்பேன். அதனால் அந்த டிஷர்ட் வந்து சரி இருக்கட்டும் ஆடி 18க்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கெலாம் வந்து மோஸ்ட்லி எடுத்துருவோம். ஆடி 18 இந்த சித்திரை 1 இங்கே வந்து ஆவணி 1க்கு வந்து எல்லாருமே புதுசு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். அல்லாமல் வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னா இவங்க இப்போ தானே எடுத்தோம் அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க. அதனால் நான் எப்போவுமே வந்து ஸ்டாக் வச்சுருப்பேன். சரி பசங்களுக்குனாச்சும் புதுசு போடலை அப்படின்னா எனக்கே கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி எனக்கும் புதுசு இருக்கும். அதனால் இவங்களுக்குமே வந்து புதுசை போட்டால் தான் எனக்கு ஒரு திருப்தியாகும். இப்போ பார்த்திங்கன்னா சரின்ட்டு எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் பிரிச்சுட்டேன். நல்லது ஊருக்கு கொண்டுட்டு போகிறது எல்லாத்தையும். இப்போ மதிய ஷூட் இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ வெக்கேஷனுக்கு எல்லாம் கொண்டு வந்திருந்தேன் ட்ரெஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இனி இங்கே அதிகம் இங்கே வர மாட்டான். அப்படியே ஸ்கூல் லீவ் விட்டாலும் ஊரில் தான் இருக்கிறதுனால இங்கே அவனுக்கு ட்ரெஸ்ஸு அதிகம் இல்லை. ஒரே ஒரு பேண்ட்டு புதுசு எடுத்தது இங்கே இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு 4 பனியன், நிக்கரு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 ஷர்ட்டு தான் இருந்தது. அதனால் அவனுக்கு மேலே தூக்கி வச்சுட்டேன் அவன் ஷர்ட்டு இதெல்லாம். ஏன்னா அவன் அதிகம் வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அவனுக்கு வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இப்போ இருக்குது அவனுக்கு. ஏன்னா இப்போ ஊருக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அம்மாச்சி ஊரில் கொஞ்சம் இருக்கும், அங்கே பெரியம்மா வீட்டில் கொஞ்சம் இருக்கும், அங்கே அத்தை வீட்டில் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் 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 வச்சுருக்கான். எங்கே போகிறானோ அங்கே அப்படியே போட்டுட்டு மாற்றிட்டு போயிடுவான். அதனால் இங்கே வந்து நான் அதிகம் கொண்டு வரல. கொண்டுட்டு வந்திருந்தேன் எல்லாம் மறுபடியும் கொண்டு போய் ரிட்டன் அங்கேயே கொடுத்துட்டு வந்தாச்சு. அதனால் மதிய ஷூட் இது பார்த்திங்கன்னா நல்லா மேலே தூக்கி வச்சுட்டேன். சரி அவன் வரையில் தானே எடுப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் நிதிக்குட்டிக்கு வந்து மோஸ்ட்லி நான் எடுத்து கொடுக்கறதுனால நீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் சிலப்போ அவன் எடுக்கிறப்போ எல்லாம் என்ன பண்ணிடுவான், களைச்சி விட்ருவான். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்ஸு ஒரு 2, 3 செட்டு புதுசு இருக்குது. சரி அதை வந்து பின்னாடி வச்சிடலாம். பார்த்துட்டான் அப்படின்னா அதை தான் போடணும்பான். அதனால் சரி அதை வந்து பின்னாடி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கும் தெரியும். அந்த டேகை வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் போட்டோமா போடலையான்னு சொல்லி இது பண்ணணும். அதனால் அப்படியே வச்சாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மச்சானோட வேஷ்டி. இங்கே மெயினாக வந்து வேஷ்டியே கட்டுறது இல்லைங்க. நம்ம ஊர்லேயும் நான் கூட ஏதாச்சும் கோயில் விசேஷம் இந்த மாதிரிக்கெலாம் வந்து வேஷ்டி கட்டுவாங்க. இங்கே இவங்க பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கும் சரி எதுக்கும் சரி வேஷ்டியே கட்டுறதில்ல. மெயினாக ஒரு 4 வேஷ்டி வந்து இங்கே பத்மநாபசாமி கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ட்ரெஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து வேஷ்டி தான் கட்டணும். லேடிஸ் வந்து சாரீ, ஸ்கர்ட்டு இந்த மாதிரி தான். அந்த பேண்ட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. அதுக்காகவே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நிதிஷ் குட்டிக்கு, மதிஷ் குட்டிக்கு, மச்சான் எல்லாத்துக்குமே வேஷ்டி இருக்குது. வேஷ்டி இருக்கும். அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸும் ஷர்ட்டு போடக்கூடாது. அதனால் போத்திக்கிறதுக்கு துண்டு ஆளுக்கு ஒன்று வந்து கம்பல்சரி அதுக்கு வச்சுருப்பாங்க. அதனால் வந்து வேஷ்டி எல்லாம் வந்து அந்தளவுக்கு இப்போது தான் ஒரு 4, 5 வேஷ்டி சேர்ந்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணத்துக்கு எல்லாருமே மேட்சாக வேஷ்டி ஷர்ட்டு தானங்க எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க தம்பி கல்யாணத்துக்கெலாம் 2, 3 இது எடுத்தாங்க. அதனால் ஒரு 4, 5 வேஷ்டி வந்து அதுக்காக வச்சுருக்காங்க. சரி அவங்களுது அதுக்காக ஒரு லைன் ஒதுக்கி ஒரு ரேக் ஒதுக்கி அதில் வச்சாச்சு. அது மட்டும்தான் அவங்களுது. மீதி எல்லாமே மதிக்குட்டியது நிதிக்குட்டியது தான். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வருஷம் யூனிஃபார்ம் எல்லாம் வந்து போன வருஷம் வந்து 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டோம். அதனால் சரி இந்த வருஷம் எல்லாமே புதுசு எடுத்தாச்சு. ஏன்னா அது கொஞ்சம் எல்லாம் ஷார்ட்டான மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கலரும் கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி வேண்டாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் எல்லாமே புதுசு எடுத்தாச்சு. அதனால் சரி அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு
எல்லாம் புது ஷர்ட்டெல்லாம் வைக்கணும் இல்லைங்களா, அதனால் அதை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதையுமே கொண்டுட்டு போய் ஊரில் கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து ரெஃப்யூஸ் கூட போட்டுக்குவாங்க. இவனை வந்து இங்கே ரெஃப்யூஸ் போடுறான்னா போட மாட்டான். அப்படி எனக்கும் யூனிஃபார்ம்லாம் வந்து ரெஃப்யூஸ் போடுறது அப்படின்னா எனக்கும் பிடிக்காது. அதனால் சரின்ட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிதிக்குட்டிக்கு லஞ்சுக்கு வந்து டவல் கொடுத்து விடுவேன். அந்த டவல் மதிஷ்குட்டி யூஸ் பண்ண டவலே பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக நிதிக்குட்டிக்கும் கொடுத்து விட்டுக்கிட்டே இருந்தேன். சரி இந்த வருஷம் தான் போய் கொஞ்சம் புதுசு வாங்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் 15 ரூபா தான். நல்லா இருந்துச்சு. சரி வெயிட் இதாகவும் இல்லை, டக்குன்னு காஞ்சிரும் அந்த மாதிரி இருந்தது. சரின்ட்டு அதில் போய் ஒரு 4-5 டவலு, அதெல்லாம் கர்ச்சீஃப் கொண்டுட்டு போவாங்க. அந்த குட்டி குட்டி கர்ச்சீஃப் நம்ம லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கர்ச்சீஃப் தான் வந்து இவனுக்கு வச்சு விடுவேன். அதனால் அந்த ஒரு 4-5 கர்ச்சீஃபு, லஞ்சு டவல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துலையே எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா டவல் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அன்றைக்கி ஒரு தெரட்டிக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி டவல் கொடுத்துருந்தாங்க. அதை சரி கொண்டுட்டு வந்தேன். அதை இப்போ பார்த்தோன்னா கர்ச்சீஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக இருக்குது. லஞ்ச் டவலுக்கு பார்த்திங்கன்னா பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நானும் முன்னாடி பின்னாடி திருப்பி பார்த்துட்டு சரி மடக்கி வைக்கலாம், எதுக்காச்சும் ஒன்றுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா கர்ச்சீஃபாகவும் கொடுத்து விட முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்படியே இருக்கட்டும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. சரின்ட்டு அதையவே மடித்து அப்படியே வச்சாச்சு. இந்த கர்ச்சீஃப்லாம் புதுசு தண்ணியில் போட்டு வைக்கணும். சரி இப்போதைக்கு அடுக்கையில் வந்து எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து கூட தண்ணியில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மடித்து அந்தந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தந்த இடத்துலையும் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஓர்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஐயோ இதையும் கொண்டாந்து வைக்கிறது அப்படின்ட்டு அந்த வச்ச இடத்தவே தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு இருப்போம். அதனால் இதுக்குன்னு ஒரு இடத்த வந்து செட் பண்ணியாச்சு. அதனால் அப்படியே மடித்து வச்சுருக்கேன். நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா சாக்ஸ் வந்து ஒயிட் சாக்ஸ் தான். அது சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதாட்டம் என்ன தான் நம்ம துவைச்சாலும் ஒரு மாதிரி குருட்டலுக்காட்ட பிடிச்சிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு செட் எக்ஸ்ட்ராவே வச்சுருப்பேன் எப்போவுமே. அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுறதையும் எடுத்து தனியாக அடுக்கி வச்சாச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா அவனோட ஸ்கூல் திங்ஸ் மட்டும் அந்த நேர் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நானே இல்லை அப்படின்னாலும் அவனே எடுக்கிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு எடுத்துக்குவான். அவனுக்கு பார்த்திங்கன்னா யூனிஃபார்மு, பனியனு, இன்னரு, ஒரு கர்ச்சீஃபு, சாக்ஸு, கிச்சன் டவல், லஞ்சு டவலு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வச்சுருப்பேன். அப்படிங்கிற எல்லாத்துலேயும் ஒன்று எடுக்கையில் அவனுக்கும் வந்து மிஸ் ஆகாது. இல்லை மச்சானே வந்து எடுத்தாங்க அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த ரேக் ஃபுல்லாக அவனோட யூனிஃபார்ம் ஐட்டத்தை வச்சாச்சு. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃபு மொத்தமாக நான் வந்து என்னோடய திங்ஸை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து தையல் மிஷின் இருக்குது. அது வந்து மேலே ரூமில் போட்டிருந்தேன். அது வந்து மேலே போய் தைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா போகிறதே இல்லைங்க மேலே. ஆனால் தைக்கிறதுக்குலாம் நிறையா இருக்குது, ஆனால் மேலேயே போகிறதில்ல. அதை என்ன பண்ணால் கொண்டு வந்து இவங்க ரூமில் இப்போ மதீஷ் போனதுக்கப்புறம் சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு கொண்டாந்து எங்கள் கீழேயே ரூம்லேயே போட்டு வச்சுருக்கேன். அதனால் மேலே இருந்து ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கீழே வைப்பேன். அது மிஷின் மேலேயே வச்சுருந்தா இவன் எல்லாம் விளையாட்டு சாமான் அந்த நூல் அந்த லைனிங் இது எல்லாத்தையும் மிஷின் மேலேயே வைக்க முடியாது அப்படின்ட்டு அந்த ஒரு 2 ரேக் பார்த்திங்கன்னா காலியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதுக்குள்ளே எல்லாத்தையும் நப்பி வச்சுட்டேன். இப்போ தான் எல்லாம் சரி அதெல்லாம் எடுத்து தான் பார்க்கலாம் என்னென்ன தைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நிறையா தைக்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு சுடிதாரெலாம் வாங்கிட்டு வந்து கை மட்டும்தான் வைக்கணும். ஆனால் இந்த டெய்லராக இருக்கிற இதே ஆகாதுங்க. நம்ம கடையில் கொடுத்தோம்னா கூட வச்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டு நம்மளுக்குன்னு செய்கிறது அப்படின்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே வேறு யாருக்காச்சும் செய்கிற மாதிரி இருந்தால் உடனே செஞ்சு கொடுத்துருவோம். நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு துணி தைக்கணும் அப்படின்னாவே அதை இன்னைக்கு தைக்கலாம் நாளைக்கு தைக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே போடுறதா போச்சு. எப்போவுமே மச்சான் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்க துணினா மட்டும் தைச்சிரு, நம்ம துணியெல்லாம் எப்படி கிடக்குன்னு பாரு அப்படின்னு. இப்போ அதையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேணுங்கிறதெல்லாம் உள்ளே வச்சுட்டு அதையும் எல்லாத்தையுமே நீட் பண்ணிட்டேன். அப்போ அதில் என்ன மெயினாக நூல் இந்த லைனிங்கு இதெல்லாம் தான் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக அடுக்கி வச்சாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா சோஃபா கவர் பழைய கவரெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவங்க ஹேர் கட் பண்ண போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் அடியில் வச்சாச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா கபோர்டு வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்காட்ட டைம் ஃபுல்லாக இழுத்துருச்சு அது ஃபுல்லாக அடுக்கி எடுத்து வைக்கிறதுக்கு. இந்த துணி கபோர்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி அப்படியே விட்டாச்சு. ஏன்னா இவங்களோட புக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து அப்படியே ஓப்பனாகவே விட்டாச்சு. அதில் இவங்க திங்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். புக்கு இல்லாமல் பென்சிலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் தான் வச்சுருப்பேன். அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பழைய புக்கு பேகு இதெல்லாம் இருக்கும்.
இதையும் கையோடவே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அதையும் கையோடவே புக்கெல்லாம் பழைய புக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வருஷத்தை புது புக்கெல்லாம் வச்சாச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவனே டைம் டேபிளுக்கு எடுத்து வச்சுருவான். இல்லைன்னா நாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கணும். அதனால் அவனுக்கு தெரிகிற மாதிரி வச்சிட்டேன் அப்படின்னா அது மெயினாக அவனுக்கு எட்டுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அவனே எடுத்துக்குவான். இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரேராக யூஸ் பண்ணுறது. புதிய பென்சிலு, புதிய ரப்பரு, அல்லாமல் இந்த ஃபெஃபிகால் இந்த ஐட்டம்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த ஃபோட்டோ முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னம்னா அவன் வந்து டக்குன்னு எடுக்க மாட்டான். சேர் போட்டு மேலே ஏறி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து அப்படி கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த ரூம் மொத்தமே அவங்க 2 பேர்த்துக்குன்னே ஒதுக்கியாச்சு. இவங்க திங்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ட்ரெஸ் ஆகட்டும், அல்லாமல் ஸ்கூல் புக்கு எல்லாமே வந்து இந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேங்க, எப்போவுமே சமையலே பார்த்துட்ருக்கிறது போர் அடிக்கும் அப்படின்ட்டு தான் இடையில வந்து இந்த மாதிரி ஒரு vlog போட்டேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களையே நான் திரும்பவும் வந்து மீட் பண்ணுறேன். டெய்லியும் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களையே நான் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.